கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் எதையுமே சாதிக்க முடியாது என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 118, 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நாம் எதற்குமே பிரயோஜனமற்றவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து முடிவு சொல்லி இருக்கலாம். ஏன் நாம் கூட நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை, வாழ்வதற்கும் அர்த்தம் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன் அப்படியாக நம்மை பார்ப்பதில்லை. மனுஷர் பார்க்கும் வண்ணமாகவோ நீங்கள் உங்களை பார்க்கும் வண்ணமாகவோ தேவன் உங்களை பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவரோ இருதயத்தின் ஆழங்களை சோதித்தருகிற தேவன். தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை கொண்டு பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறவர். ஞானியை வெட்கப்படுத்த பேதையை தெரிந்து கொள்கிறவர். இந்த நாளிலும் தள்ளப்பட்டவைகளை ஆச்சரியமானவைகளாய் தேவன் எப்படி மாற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். முதலில் நியாயாதிபதிகள் 9:53. அபிமெலேக்கு தன் சொந்த சகோதரர்கள் 70 பேரை கொன்று போட்டான். அவனை எதிர்த்த கேள்வி கேட்ட அத்தனை பேரையும் கொன்று போட்டான். அவனை எதிர்க்க யாராலும் கூடாதிருந்தது. ஆனால் தேவன் அவனை எதிர்த்தபடியினால் ஒரு சாதாரண ஸ்திரீயை கொண்டு அவனை ஜெயித்தார். ஆமாங்க, அங்கு கிடந்தது ஒரு எந்திரக்கல், அதுவும் பிரயோஜனமற்று உடைந்து சிறு சிறு துண்டுகளான போன எந்திரக்கல். அந்த ஸ்திரீயில் அப்பொழுது கிடைத்த ஆயுதம் அந்த உடைந்த யாருமே பொருட்படுத்தாத எந்திரக்கல். அதை எடுத்து அபிமெலேக்கின் மண்டையில் போட்டாள். அவன் பலவீனமடைந்து தன் ஆயுததாரியை கேட்டுக்கொண்டு அவன் மரித்து போனான். ஆமாங்க, யாரும் கண்டுக்காம ஒரு மூலையில உடைஞ்சி சிதறி போய் கிடக்குறீங்களா? உங்களை கேட்பாரற்று கிடக்குறீங்களா? நீங்க தாங்க கர்த்தருக்கு வேணும். உங்களை கொண்டு, அந்த உடைந்து போன உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அநேக கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியமானவர்களாய் நிறுத்த கர்த்தர் காத்திருக்கிறார். முதலாவதாக உடைந்து போன எந்திரக்கல்லை பார்த்தோம். இரண்டாவதாக 1 சாமுவேல் 17:40 தாவீதின் கையில் இருந்த கூழாங்கல். அநேக அடிபட்டு அநேக அனுபவம் கொண்டு ஆனாலும் கேட்பாரற்று கிடந்த கல். அந்த கல்லை தாவீது தெரிந்து கொள்கிறார். அந்த கல் அந்த ஆற்றின் பகுதிகளில் அநேக நேரம் உருட்டப்பட்டு 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 ஒரு வடிவத்திற்கு வந்த கல். அந்த கல்லில் நலமானதை தாவீது தெரிந்து கொள்ளுகிறார். ஆமாங்க, நாம் கூட அநேக அடிபட்டிருக்கோம், அநேகரால உருட்டப்பட்டிருக்கோம், அநேக அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. ஆனாலும் நம்ம கண்டுக்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட கல்லாதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் தாவீது அதை தெரிந்து கொண்டது போல கர்த்தரும் நம்மை தெரிந்து கொண்டாருங்க. அவருடைய ராஜ்யத்திற்காக சத்ருவின் பலமான ஆயுதங்களை கொண்டவனை வீழ்த்துவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கோலியாத்தில் கையில் இருந்தது மிக மிக பெரிய பிரம்மாண்டமான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களின் முன்னாடி அந்த நாட்டு ராஜாவாலும் நிற்க முடியவில்லை, படை வீரர்களாலும் நிற்க முடியவில்லை. ஆனால் சிறுவனோ இந்த கல்லை மறைத்து வைத்திருந்தான். கோலியாத் எதிர்பாராத நேரத்தில் தாவீது அந்த கல்லை எடுத்து சரியான இடம், கோலியாத்தின் நெற்றி பகுதி, அதில் அடித்தான். அவ்வளவு பெரிய கோலியாத்து மடிந்து வீழ்ந்து போனான். தாவீதுமே தகப்பன் வீட்டாரால் தள்ளப்பட்டிருந்தார். ஆனால் தேவன் அவரிடமிருந்த அந்த அனுபவங்கள், அவரிடமிருந்த உண்மை, துதி, இதை எல்லாவற்றையும் பார்த்து அவரை ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆமாங்க, தள்ளப்பட்டு அநேக அனுபவங்களோட நாம் போயிருந்தாலும் நம்மை தேவனுடைய கரத்தில் நாம் கொடுக்கும் போது இந்த அண்ட சராசரங்களையும் சத்ருவின் வல்லமைகளையும் தேளையும் பாம்பையும் மிதிக்கும் அதிகாரத்தை கொடுத்து மிகவும் வல்லமையாய் நம்மை அவர் பயன்படுத்த காத்திருக்கிறார். நம்பி உங்களை அவர் கையில கொடுங்க. எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் உங்களை மாற்றுவார். மூன்றாவதாக மறைந்திருந்த கல், ஆனால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நினைப்பூட்டும் அடையாள கல்லாக மாறியது. யோசுவா 4:7 யோர்தானை கடக்கும் போது இலக்கத்திற்கு ஒன்றாக அவர்கள் தோள்களில் கோத்திரத்திற்கு ஒன்றாக கற்களை எடுத்து போக சொல்ல யோசுவா சொல்லுகிறார்.
பிறகு 5ஆம் வசனத்தில், நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது அது அடையாளமாகவும் நினைப்பூட்டுதலாகவும் இருக்கும் கல் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, இந்த கல் ஆற்றின் நடுவில் கிடந்த கல். யாருமே இதுவரைக்கும் பார்க்கல. தாவீதின் கல்லு கூட ஆற்றோட ஓரமாய் கிடந்தது. அது பார்க்கும்படியாகத்தான் இருந்தது. உடைந்த எந்திரக்கல்லும் உடைந்து போய்தான் இருந்தது. அது பார்க்கும்படியாய் இருந்தது. ஆனால் இந்த கல்லோ யோர்தான் நதிக்குள்ளே மறைந்திருந்த கல்லாய் இருந்தது. யாரும் கண்டு கொள்ளாத கல்லாய் இருந்தது. அந்த கல்லை ஆசாரியர்கள் தோளில் சுமந்து போக கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? பின்வரும் சந்ததிக்கு நினைப்பூட்டுதலாக, அடையாளமாக வைக்கத்தக்கதாகவே. நீங்க ஒருத்தங்க இருக்கிறீங்கன்னே உலகத்துக்கு தெரியாது. அந்த அளவு நதி போன்ற பிரச்சனைகளுக்கு நடுவில் மறைந்து போய் கிடக்குறீங்களா? நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். விசேஷமான கற்களாக தேவன் உங்களை தெரிந்து கொள்ள காத்திருக்கிறார். ஆமாங்க, தோளில் சுமந்து சென்று நம்முடைய சந்ததிக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக அடையாளமாக, நினைப்பூட்டுதலாக தேவன் உங்களை வைக்க காத்திருக்கிறார். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் ஆயிற்று. இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, கேட்பாரற்று கிடந்த கல்லாக நீங்க இருக்கலாங்க. ஆனால் தேவனுடைய கரத்துல உங்களை நம்பி கொடுங்க. தேவன் உங்களை ஆச்சரியமான விதமாய் மாற்றி அநேகருக்கு ஆச்சரியம், அடையாளமாக உங்களை மாற்ற காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், தள்ளப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் எனக்கே நான் பிரயோஜனமற்று இருந்த போதிலும் என்னை நீர் ஆச்சரியமாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. நம்பி என்னை உன் கையில் ஒப்படைக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.